தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு. எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் சொல்லுதா, நாட்கள்ல பரிசுத்த தேவாலயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, துணி வியாபாரம் பாக்குறாங்க, எண்ணெய் வியாபாரம் பாக்குறாங்க, புக்கு வியாபாரம் பாக்குறாங்க, என் பைபிள் வியாபாரம் பாக்குறாங்க, கர்ச்சீப் வியாபாரம் பாக்குறாங்க. காசுக்காக இந்த நாட்களில் என்னென்ன காரியங்கள் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத விபச்சார சன்னதியாரே, தேவாலயத்துல என்ன நடத்தி கொண்டிருக்கிறீங்க? காசுக்காரருடைய பலகைகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். காசுக்காரருடைய பலகை, காசுகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கள்ள ஓனாய் கூட்டங்களா? எவ்வளவு சொரணம் இல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல, மானங்கட்ட ஜனங்களா? கர்த்தர் எவ்வளவு அழகா வார்த்தைகள் எழுதி கொடுத்திருக்கிறாரு. காசுக்காரருடைய பலைகளை கண்டு விற்கிறவர்களை. எந்த ஒரு காரியத்தை தேவாலயத்துக்குள்ள வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? விற்க கூடாது. தேவாலயத்துக்குள்ள கர்த்தர் ஆராதிக்கிறத தள்ளி ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு அசுத்தங்களும் கொண்டு வரக்கூடாது. எதையுமே ஆலயத்துக்குள்ள வச்சு நம்ம பேசக்கூடாது. வார்த்தையினால் எத்தனை பேர் கர்த்தரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வச்சு கெட்ட வார்த்தை பேசுறது, ஆலயத்துக்குள்ளேயே தேவையில்லாத